விடுதலை சிறுத்தைகள் வெளிப்படையாகவே இதை பேசலாம். அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க நெகோசியேட் பண்ணுங்க, வெளிப்படையாவே கேளுங்க. வாய் விட்டே கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்கு? எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்ட்டு தாவிக்காவோட கேளுங்க. உங்களுக்கு இது வரைக்கும் எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா? அவங்கள எல்லாரையுமே அவங்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய விதத்துல நீங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி இத இந்த மாதிரி எடுக்கிறத விட்டுட்டு என்ன குத்து நொட்ட சொல்றான், நொல்ல சொல்றான், குத்தம் சொல்றான், குறை சொல்றான் அப்படின்னா அவன் அப்படிதான் சொல்லுவான். அவன் பண்ற அரசியல். விடுதலை சிறுத்தைகளுமே இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்கிறாங்க இல்லையா? அவங்க மட்டும் புனித கட்சி இல்லைங்க. அதை நம்ம தெளிவா ஆக்கிக்கிறணும். எல்லா கட்சியுமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். மற்ற தலைவர்களோட ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்களேன். மேக்கப் அவர் யாரு, எந்த தலைவர் சொல்றாரு? இன்னைக்கு மேக்கப் போடாத தலைவர் யாருமே இல்லைங்க நமக்கு தெரிஞ்சு. இந்த இதுல இவர் கூட்டணியாக இருந்து தலைவராக ஏற்றுக்கொண்டு ஆட்சியில பங்கு பெறக்கூடிய விஜய இவர் முதல் விமர்சனமா பண்றாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா இவர் சொல்ற அந்த இது எல்லாமே கரெக்டா அவருக்கும் 100% ஃபிட் ஆகுது. ஆனா இன்னைக்கு நாடு நிலவரம் இவங்க எல்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு ஒரு சீரியஸான ஒரு சர்ஜரி தேவைப்படக்கூடிய நிலையில ஐசியூல இருக்கு. அவர் ஏன் ஆசைப்படுறத தப்புன்னு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. திருமாவளவன் அமைச்சராவதற்கு ஆசைப்பட்டார் அப்படின்னு சொன்னா என்ன தப்பு? திருமாவளவன் துணை முதல்வராகுவதற்கு ஆசைப்படுகிறார் அப்படின்னா என்ன தப்பு? இப்ப இதை தக்க வைக்கணும்னா அதுக்கு ரெண்டு விதங்கள்ல இடைஞ்சல் இருக்கு, சேலஞ்ச் இருக்கு. ஒண்ணு பாமக வடிவத்துல வருது, இன்னொன்னு பாஜக வடிவத்துல இருக்கு. இதை எப்படி சரி கட்டுறது அப்படின்றதான் அவருடைய கிரைசிஸ் இன்னைக்கு. தமிழ்நாட்டு அளவுல தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக இந்த ஆட்சி நல்ல ஆட்சியை அமையணுன்றதுக்காக இந்த பாமகவும் விசிகாவும் ஓர் அணியில சேர்றதுல பங்கெடுத்துக்கிறது என்ன பிழையாயிட போகுது? பாஜக கூட இது தாவேகா அனுசரணையாக செய்ய போகுது அப்படின்னா எல்லாத்தையுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கணும் இந்த விடுதலை சிறுத்தைகள். துணை முதல்வராக அவரு வர்றதுக்கு பேசணும், யார் பேசல, பெரிய அளவுல அந்த பேச்சு வரல அப்படின்ற அந்த ஆதங்கம் அவருக்கு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திருமண நிகழ்ச்சி ஒன்றிலையும் அப்புறம் கட்சியோட கூட்டத்திலையும் பேசின அரசியல் விஷயங்கள் பற்றியும் தொடர்ந்து திருமாவளவனை சுற்றி, அதாவது தேர்தலுக்கு பின்பு தேர்தல் முடிவுகள் வந்ததுல இருந்து தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் அவரை சுற்றியும் அவரும் பேசிய விஷயங்களும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த விஷயங்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிடலாம்ப்பா. இப்போ ரீசெண்டா என்ன பேசிருக்கிறாரு அப்படிங்கிறது அவரு சொல்றாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கொள்கை நோக்கத்தோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடுமையாக போராடிட்டு இருக்குது. அந்த கொள்கையை இப்போ நிறைவேற்றிருக்கிறோம். அந்த வெற்றி அடைந்ததை பலரால பொறுத்து கொள்ள முடியாம, சகித்து கொள்ள முடியாம நம்மள டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாருப்பா. தமிழகத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு புது யுகம். அதுல விடுதலை சிறுத்தைகளுடைய பங்களிப்பு, அதாவது இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கறதுல விடுதலை சிறுத்தைகளுடைய உத்வேகம் அதிகமா இருந்திருக்கு. அதை நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாருப்பா. நீங்க 2-3 விஷயத்த சேர்த்து சொல்லி இருக்கீங்க. முதல்ல அந்த முதல் பாயிண்ட எடுத்துக்கிடுவோம். அதாவது தாவேகா ஆட்சியில இவங்க அமைச்சரவையில இவங்க பங்கு எடுத்திருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் பங்கு எடுத்திருக்கிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இந்த அதிகாரத்துல பங்கு இவங்களுக்கு வந்திருக்குதா அப்படின்றது இன்னும் நமக்கு நிச்சயமாக தெரியல. ஆட்சியில அமைச்சரவையில பங்கு எடுத்திருக்கிறாங்க. அதிகாரம்னு சொல்லும் போது அந்த அரசு பணிகள், அரசு துறைகள்ல வேலைகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாத்துலயுமே அதிகாரம் கொண்டு கிடக்குது. இப்போ உதாரணம் அந்த பாட நூல் கழகத்தினுடைய தலைவரா லோயலா மணியை போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்படி வாரியங்களுக்கு, இந்த சில கழகங்களுக்கு, கார்பரேஷன்ஸ், இந்த மாதிரி இதுகள் எல்லாத்துக்குமே அந்த பொறுப்புகள் கிடைக்குது பாருங்க. அது எல்லாமே அதிகாரம். இப்ப இந்த அதிகாரத்துல பங்கு இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கிடைச்சிருக்கா, எவ்வளவு தூரம் கிடைச்சிருக்கு அப்படின்றது நமக்கு இன்னும் தரவுகள் கிடைக்கல. ஆனா அதிகாரத்துல இப்போ பங்குல இருக்கிறாங்க, அமைச்சரவையில இருக்கிறாங்க. இது நல்ல விஷயம்தான். இது அதாவது பொதுவாக தமிழக மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது, இந்த பட்டியலின மக்களுடைய முன்னேற்றத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள்,
வரலாற்று ரீதியாக இந்த ஒடுக்குமுறை வரலாறை புரிஞ்சவங்க, அவங்க எல்லாருமே இத குறிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப முதல் தடவையாக இது மாதிரி ஒரு ஆட்சியில பங்கு பெறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்றத அஹ், நல்ல விஷயமா பாக்குறாங்க. இதுல யார் வருத்தப்படுறா அப்படின்னு அவரு சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை திமுகவை சொல்றாரோ என்னவோ தெரியல. அது வெளிப்படையாக அவரு சொல்லல. இல்ல பாமகவை சொல்றாரா அப்படின்றதும் தெரியல. ஏன்னா இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரா பார்த்தோம் அப்படின்னா இந்த அதிகார போட்டி கள களச்சூழல்ல இந்த ஜாதி ரீதியாக அந்த அதிகார போட்டி அப்படின்றது இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் இடையில தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அது ஒரு கொதிநிலையிலேயே தான் இருக்கு. 2 பேருமே அதை அப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்குமே. இதுதான் கிராஸ் ரூட்ல இருக்கக்கூடிய கள யதார்த்தம். இப்போ ஒருவேளை அவங்கள சொல்றாரா நமக்கு நிச்சயமாக தெரியல. ஆனா எல்லாரையுமே கூட அவர் மீன் பண்ணலாம். அப்படி பண்ணியிருந்தா அது யதார்த்தம் தானே. அதுல இவர் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? அது பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றத்தை, அவர்கள் அதிகாரத்திற்கு வருவதை, ஆட்சியில் பங்கு பெறுவதை, அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு ஒரு மக்கள் திரள் இருக்குது அப்படின்னா அவங்க இதை விமர்சனம் தான் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட இருந்து எப்படி ஒரு பாராட்டை எதிர்பார்க்கிறாரு? அப்ப இவருக்கு அரசியலே தெரியலையா என்ன? அதனால அவருக்கு யதார்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா யதார்த்தத்தை அவர் ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிட்டாக்க இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் திருமாவளவன்ல இருந்து வரணும்ன்ற அவசியமே கிடையாது. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதுதான் அரசியல். அதை நீங்க எதிர்கொள்ளணும். அதை நீங்க சேலஞ்ச் பண்ணணும். ஒண்ணு அவங்க 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 இந்த மாதிரி விமர்சனம் பண்றது தவறு அப்படின்றத நீங்க உங்களுடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றத வச்சு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். உங்களுடைய அதிகாரம் இன்க்ளூசிவான அதிகாரமாக இருக்கும் அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டணும். உங்களுக்கு இது வரைக்கும் எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்கள எல்லாரையுமே அவங்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய விதத்துல நீங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி இந்த மாதிரி எடுக்கிறத விட்டுட்டு என்ன குத்து நொட்ட சொல்றான், நொல்ல சொல்றான், குத்தம் சொல்றான், குறை சொல்றான் அப்படின்னா அவன் அப்படிதான் சொல்லுவான். அவன் பண்ற அரசியல், அவங்களுக்கு அதுதான் அரசியல். அந்த அரசியலை நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? அப்புறம் இது சொல்றாருப்பா, நம்ம தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கிறோம். அத வந்துட்டு அரசியல் கட்சிகள் வந்துட்டு நம்மள தாழ்த்தி பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாருப்பா. அதாவது விமர்சனங்கள் எல்லாம் வந்துட்டு நம்மள தாழ்த்தக்கூடிய விதத்துல இருக்குது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த அரசியல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக சூது, சூழ்ச்சி, துரோகம், வஞ்சகம் இது போல நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. நம்ம வந்து எச்சரிக்கையா இருக்கணும், கட்டுக்கோட்பாடோட இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாருப்பா. இதெல்லாமே அவரு சொல்றது எல்லாமே சரிப்பா. அரசியல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் இது நடக்கிறது இல்ல. தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவரும் இதே மாதிரி தானே சொல்றாரு. அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாங்க, வஞ்சகம் செய்தாங்க, அவருக்கு எதிராக சதி செய்தாங்க, அதானே சொல்றாரு. அதேதான் திருமாவளவன் சொல்றாரு. அப்ப பாயிண்ட் என்னன்னா, இதை நீங்க கேளுங்க, திமுக கேளுங்க, அவங்களும் இதேதான் சொல்றாங்க. அவங்களுக்கு எதிராக கூட இருந்தே இந்த கட்சிகள் குளிப்பறிச்சாங்க. அவங்க எல்லாமே இந்த தாவேகாவினுடைய ஸ்லீப்பர் செல் மாதிரி திமுகவுல இருந்து திமுகவுடைய தோல்வியை உறுதி செய்துட்டு இப்போ எல்லாமே இங்க தாவேகா கூட போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. அதுதான் அரசியல். இதுல நீங்க ஏன் உங்களை மட்டுமே தனிப்பட்டு சொல்றது மாதிரி நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏன் அப்படி பர்சனலா எடுத்துக்கணும்? அரசியல்னு வந்துட்டா அரசியல் களத்துல இப்படிதான் இருக்கும். எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுவாங்க. சில சமயங்கள்ல டீசெண்டா விமர்சனம் பண்ணுவாங்க, கொள்கை அளவுல விமர்சனம் பண்ணுவாங்க, செயல் திட்டங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. தனிப்பட்ட ரீதியாகவும் விமர்சனங்கள் இருக்கு. தனிப்பட்ட விமர்சனங்கள் தரம் தாழ்ந்த விமர்சனங்களாகவும் இருக்கு. இதெல்லாமே நடக்குது இல்லையா? இது விடுதலை சிறுத்தைகளுமே இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்கிறாங்க இல்லையா? அவங்க மட்டும் புனித கட்சி இல்லைங்க. அதை நம்ம தெளிவா ஆக்கிக்கிறணும். எல்லா கட்சியுமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். எல்லாருமே இப்ப திருமாவளவன் அவங்க கட்சி, அவங்களுடைய கட்சியினரை பற்றி மற்றவர்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்றாரு பாத்தீங்களா?
அதே மாதிரிதான் எல்லா கட்சிகளுமே சொல்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அரசியல் யதார்த்தம். அதனால திரும்ப அவரை மட்டுமே சொல்றது மாதிரி எடுத்துக்கிறதுன்றது வந்து அவருக்கு பர்சனலா இதுல இஷ்யூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. அரசியல் களத்துல பிரச்சனை இப்படிதான் இருக்கும். இப்ப அடுத்து சொல்றாரு, நான் படுத்து உறங்கி ஓய்வு எடுத்துட்டு மற்ற தலைவர்கள் மாதிரி மேக்கப் பண்ணிட்டு சட்ட மடிப்பு கலையாம வந்து மேடையில உட்கார்ந்து பேசுற ஆள் கிடையாது. நான் கசங்கி போய் தான் வருவேன். இங்க வந்து அந்த ஒரு 2 நிமிஷம் அப்படியே உட்கார்றப்பதான் எனக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறாருப்பா. சக்தியை இழந்து வருவேன். இங்க வந்து 2 நிமிஷம் உட்கார்றப்பதான் எனக்கு வந்து சக்தியே கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது மக்களோட தொண்டர்களோட சேர்ந்து உட்காரும் ஆமா. போது, சேர்ந்து கட்சியினரோட சேர்ந்து அந்த அடித்தட்டு மக்களோட சேர்ந்து உட்காரும் போது அவருக்கு சக்தி கிடைக்குது அப்படின்றாரு. அந்த பகுதியை நான் ஏத்துக்கிறேன். அது உண்மையிலேயே மக்கள் மீது வாஞ்சி உள்ள, அக்கறை உள்ள நலம் விரும்பிகளுக்கு, அந்த தலைவர்களுக்கு அடித்தட்டிலிருந்து அந்த முளைச்சு வர்றாங்க இல்லையா, இமர்ஜ் ஆகி வர்றாங்க இல்லையா, ஃப்ரம் த கிராஸ் ரூட்ஸ், அந்த தலைவர்களுக்கு நிச்சயமாக இந்த உணர்வு ரொம்ப உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு எனர்ஜி டானிக் மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம முழுக்க ஏத்துக்கிறோம். ஆனா அவரு நீங்க முன்னாடி சொன்னீங்க பாத்தீங்களா, மற்ற தலைவர்களோட ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்களேன் மேக்கப். அவர் யாரு, எந்த தலைவர் சொல்றாரு? இன்னைக்கு மேக்கப் போடாத தலைவர் யாருமே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. எல்லாரும் இந்த வயசு ஆக ஆக பாருங்க, அந்த வயசை மறைக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆக இருக்கட்டும், எப்படிங்க கருதல் முடி இருக்கு இல்ல, அவரை சொல்றாரா என்னன்னு தெரியல. மேக்கப் போட்டுட்டு வர்றாரு, இது விக்கு வச்சிருக்கிறாங்க இல்ல டோப்பா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கலாம். ஏன் தாவிகாவுடைய கட்சி தலைவர் இருக்கிறார் இல்லையா விஜய், அவரே கூட அவருடைய இயல்பான முடி ஹேர் ஸ்டைல் அது இல்ல, பிளான்டடு அப்படின்றாங்க இல்லையா. அப்புறம் அவர் பொதுவெளிக்கு வரும்போதெல்லாம் நீட்டா மேக்கப் பண்ணிட்டு டச்சப் பண்ணிட்டு அழகா தான் வர்றாரு. அதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறார். அதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் எடுத்துக்கீங்க, எம்ஜிஆர் எப்பவுமே நீங்க பாருங்க, அது மேக்கப் கலையாம குலையாம அப்படியே ஒரு அழுங்காம குடுங்காம தான் வந்துட்டு போவாரு இல்ல. ஜெயலலிதாவை எடுத்துக்கங்க, அவங்க அந்த அதாவது ஆரம்பத்துல இருக்கும்போது செல்வி ஜெயலலிதாவாக இருக்கும்போது அவங்க பிரசன்ட் பண்ணது அப்போ மேக்கப், அடுத்தபடியாக அம்மாவான பிற்பாடு அம்மா முதல்வர் அப்படின்னு சொன்ன அந்த அம்மா பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ப கூட லைட்டா ஒரு சின்ன ஸ்ட்ரீக் மட்டும் அப்படி நிறைய மாதிரி மேக்கப் பண்ணிட்டு தான் வர்றாங்க. அதெல்லாம் இயல்பாக இருக்கிற மேக்கப் தான் அது. அதாவது வயதானவர் போல ஒரு மேக்கப். அது ஜெயலலிதா யூனிக்கா அதை பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே டை அடிக்காம எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க. என்னங்க மேக்கப் பண்ணிட்டு வராங்க, நான் இல்ல அப்படிங்கறது தானே சொல்றாரு. நான் வந்து மேக்கப் இல்லாம வர்றேன் இல்ல. இவர் வந்து மேக்கப் இல்லாம வர்றாரா? இவர் டை அடிக்க மாட்டாரா? டை அடிக்கிறது இல்லையா இவரு? திருமாவளவன் டை அடிக்க மாட்டாரா? டை போடுறாரா போட மாட்டாரா? வெள்ளை முடி வந்திருக்கும், அதனால டை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமாங்க. அது என்னங்க, அது எதுல போய் சேர்ப்பீங்க? அது மேக்கப் இல்லையாமா? அப்புறம் பொது வெளியில எப்படி இருக்கணும்ன்றத இவர் கான்ஷியஸா இருக்கிறாரா? ஒரு இடத்துல வந்து திருநீர் பூசிட்டு அந்த திருநீரை அழிக்கிறாரு, முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ பொது வெளியில பிரசன்ட் எப்படி பண்ணணும்ன்ற அந்த கான்சியஸ்னஸ், அந்த அவேர்னஸ் அது எல்லாருக்குமே இருக்கு, திருமாவளவனுக்குமே இருக்கு. டிகிரி வித்தியாசப்படுது, அளவு வித்தியாசப்படுது. சில பேர் அதிகமா மேக்கப் பண்ணிக்கிறாங்க, அது அதாவது திகட்டக்கூடிய அருவறுப்பு மூட்டக்கூடிய அளவுல சில பேர் பண்ணிக்கிறாங்க, கண்ணை உறுத்துற அளவுல சில பேர் பண்றாங்க, சில பேர் வந்து நாசூக்கா நயமா பண்ணிக்கிறாங்க, சில பேரு தெரியாத அளவுக்கு அப்படி பண்ணிக்கிறாங்க. இந்த இது அந்த ரேஞ்ச் இருக்கு. ஆனா எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மூஞ்ச கழுவாம யார் வருவாங்க? வேர்க்க விறுவிறுக்க யார் வர்றா? எல்லாமே குளிச்சுட்டு நீட்டா ட்ரெஸ் போட்டுட்டு அப்படிதானங்க வர்றோம். ஒரு பொதுவா வெளியில வரணும்னா, இந்த அடிமட்டு தொண்டர்களை சந்திக்கணும்னாலுமே கூட கொஞ்சம் நீட்டா தானே வர்றோம். அதனால இந்த மேக்கப் இதை பத்தி எல்லாம் விமர்சனமா சொல்றதுன்றது தேவையில்லாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது இவருக்கே எதிராகத்தான் போய் நிற்கும். அடுத்து இவரு இந்த இதுல
இவர் கூட்டணியாக இருந்து தலைவராக ஏற்றுக்கொண்டு ஆட்சியில பங்கு பெறக்கூடிய விஜய இவர் முதல் விமர்சனமா பண்றாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா இவர் சொல்ற அந்த இது எல்லாமே கரெக்டா அவருக்கும் 100% ஃபிட் ஆகுது. இவர் யார மனசுல வச்சுட்டு சொன்னாருன்னு நமக்கு தெரியல. ஆனா அவர் சொல்றது விஜய்க்கு ஃபிட் ஆகுது, ஸ்டாலினுக்கு ஃபிட் ஆகுது, துரைமுருகனுக்கு ஃபிட் ஆகுது. அப்படி எல்லாருக்குமே நீங்க சொல்லலாம். இவரு இந்த நம்ம சசிகலாவுக்கு ஃபிட் ஆகுது. வைகோ ஐயோ அப்பா அவர் பண்ற இது இருக்குது, யூத் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கிறது அவ்வளவு முரணா இருக்கும். அவருடைய மீசைக்கும் கழுத்துக்கும் இடையில அந்த வித்தியாசத்தை பாருங்க. கழுத்து காட்டி கொடுத்துரும். மீசை அவரை ஏதோ ஒரு 21 வயசு இளைஞன் மாதிரி அப்படி மேக்கப் போட்டுக்கிட்டு ஐயோ பாப்பா இது அரசியல்ல உண்மையான முகம் எது அப்படின்ட்டு யாருமே காட்ட மாட்டேன்றாங்க. இது லிட்டரலாகவும் சரி, பிசிக்கலாக உடல் ரீதியாகவும் சரி, உள்ள ரீதியாகவும் பண்பு அளவுலையுமே உளவியல் ரீதியாகவுமே இவங்க முகம் என்ன, உண்மையான முகம் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதை காட்ட மாட்டேங்கிறாங்க. they conceal their true faces. அதுல திருமாவளவன் ஒரு கூட்டணியில நின்று வெற்றி பெற்றுட்டு அடுத்த கூட்டணியில சேர்ந்து ஆட்சியில அமைச்சரவையில இடம் பெறலாமா அப்படிங்கிற விமர்சனங்களும் வந்துட்டு இருக்குது. தேர்தலுக்கு முன்பே நான் அந்த கூட்டணி உடையக்கூடாது, சிதறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பாடுபட்டவன். தேர்தலுக்கு பின்னாடி இவ்வளவு வேகமா சிதறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவையும் அதிமுகவும் விமர்சனம் பண்றாருப்பா. அந்த இரண்டு கட்சிகளுமே இந்த அளவுக்கு தோட்டதுக்கு காரணம் அவர்கள் மீது பரப்பப்பட்ட வெறுப்பு அரசியல் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்றாரு. அவங்க மீது கொண்ட வெறுப்பு அரசியல் அப்படின்றது ஒரு புத்தம் இருக்கு. அடுத்து திமுக அணியில் எடுத்துக்கணும். திமுக அணியிலிருந்து அந்த தேர்தல் வரைக்கும் இருந்தவங்க தேர்தல் முடிஞ்ச உடனே பிரிஞ்சு வர்றாங்க இல்லையா, அவ்வளவு ரொம்ப வேகமா வந்துடுறாங்க. காங்கிரஸ் சொல்லாம கொள்ளாம அடுத்தடுத்த எல்லா கட்சிகளுமே வந்துடுறாங்க. கடைசியா போனவங்க இவங்க பிசிக அமைச்சரவையில சேர்ந்தது. அவங்களும் முன்னாடி போயிடுறாங்க. ஐஎம்எல் தான் அவங்களும் இறுதியாக போய் சேர்ந்துடுறாங்க. இப்ப போனதுக்கு காரணம் என்ன அப்படின்றத அவர் சொல்றாரு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆரம்பத்தில இருந்தே நம்முடைய ஆய்வு ரீதியாக களத்தில் இருந்து மக்களிடமிருந்து பெற்ற அந்த தரவுகளை அடிப்படையாக வச்சு அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய தொண்டர்களுடைய மனநிலையை நம்ம கேஜ் பண்ணி கணிச்சு நம்ம சொன்னோம், இது திமுக கூட்டணின்றது சினர்ஜியே ஆகல, அது உள்ளீடற்ற சடலம் மாதிரிதான் இருக்கு, அது மக்கள் நல கூட்டணி 2.0 இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே வந்தோம். அதை இன்றைக்கு திரும்பவும் அதான் சொல்றாரு, அந்த சினர்ஜியே ஆகல அப்படின்றது. அப்புறம் அந்த நெருக்கடிகள் கொடுத்து அவங்க ஒன்னா கட்டி போட்டு வச்சிருந்தது. அப்புறம் அந்த நெருக்கடி தளரும் போது அந்த கட்டி வச்சிருந்த அந்த கை வலு குறையும் போது மற்றவங்க எல்லாம் பிரிஞ்சுட்டு வந்துடுறாங்க. அவ்வளவுதான். இந்த செயின் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு, பலம் இழந்து போயிடுச்சு. இப்ப இறுக்கி கட்டி பிடிக்க முடியல, அவ்வளவுதான். அதனால இவங்க எல்லாருமே பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஓகே, இப்ப நம்ம என்னன்னா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு அரசியல் களத்தை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு வர்றவனா, இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்துருச்சு. கூட்டணியே மந்திரி சபையை அமைச்சிட்டாங்க. அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரொம்ப முக்கியமான முடிவு. ஏன்னா ஒரு திருப்பு முனையான ஒரு அரசியல் செட் ஆயிருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில இதுல பங்கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், மற்ற கட்சிகள் எல்லாருமே சப்போர்ட் பண்றவங்க எல்லாரும் இன்னைக்கு இருந்த இந்த நிலையில இருந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படித்தான் யோசிக்கணும். இதுக்கு உதாரணம் சொல்றதுன்னா, ஒரு கடந்த காலம் இறந்து போன ஒரு உடம்பு மாதிரி. அதை நீங்க எத்தனை தடவை தான் ஆபரேஷன் இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டே இருக்கீங்க, ஆட்டோப்சி பண்ணுவீங்க, திரும்ப 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 முடிஞ்ச விஷயம். அத ஒரு தடவை போஸ்ட்மார்ட்டம் நீங்க பண்றீங்க, அதுல இருந்து சில விஷயங்களை கத்துக்கிறோம், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு இதை பயன்படுத்திக்கிறோம். ஒரு டேட்டா, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் அதை பயன்படுத்தணும். ஒவ்வொரு தடவையும் தொடர்ந்து இப்ப 50-60 நாளா திரும்ப 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 அதவே போட்டு அந்த அடுத்த பணத்தவே திரும்ப திரும்ப அறுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால எந்த புண்ணியமுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நாடு நிலவரம் இவங்க எல்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு ஒரு சீரியஸான ஒரு சர்ஜரி தேவைப்படக்கூடிய நிலையில ஐசியூல இருக்கு. அவங்களுக்கு ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணி உயிரை காப்பாத்துறதுக்கு
அது வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கா, லிவர்ல ப்ராப்ளம் இருக்கா, கிட்னில ப்ராப்ளம் இருக்கா, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ற டயக்னோஸ் பண்ணி அதற்கான அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டிய கட்டத்துல தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ற கட்டம் இல்ல. போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்து சர்ஜரி பண்ணணும். நீங்க சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா அப்பதான் நீங்க வந்து உயிரை காப்பாற்ற முடியும், வாழ்க்கையை கொடுக்க முடியும். இந்த கண்ணோட்டம் மறந்துங்க. இப்ப அடுத்து அவர் சொல்றாரு, இப்போ புது விஷயமா சொல்றாருப்பா. திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்கலாம், நம்மலாம் ஒரே அணியில இருப்போம், ஒற்றுமையா இருப்போம். அவங்க எப்படி வேணாலும் ஆட்சி அமைச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இறுக்கி புடிச்சிருக்க வேண்டியதானே. அது அவங்களுடைய முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அவங்களுக்கான சுதந்திரம் சொல்லிட்டு, இப்ப வந்து விமர்சனம் பண்றது எப்படி வரும்? அவங்க முடிவுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அத பத்தி பேசவே கூடாது. ஒற்றுமையா இருக்கணும்ல அவங்க சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அவர் சொல்றாருப்பா. ஆமா, இது திரும்பவும் அதான் போனதுக்கு எழுதி புண்ணியம் கிடையாது. நடந்துருச்சு. இப்போ திமுக ஒரு இப்படி எடுத்துக்கீங்களேன். திமுக வந்து தேர்தலுக்கு அப்புறம் முடிவுகள் வந்த பிற்பாடு நம்ம ஒண்ணா இருப்போம் அப்படின்ட்டு விடுதலை சிறுத்தைகள்ல சொல்லியிருந்தா, ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தா அவங்க இருந்திருப்பாங்களா? அவரே என்ன சொல்றாரு, கட்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியில கூட்டம் போட்டு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அவங்க சொல்றாங்க கூட்டணிக்கு போகணும், தாவேகா கூட கூட்டணிக்கு போகணும்னு சொன்னாங்க. தாவேகா அமைச்சரவையில பங்கெடுக்கணும்னு சொன்னது யாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள். இதுல அவருக்கு திருமாவளவனாக அதுக்கு உடன்படல. ஆனா கட்சி தலைவராக என்னுடைய கட்சி நிர்வாகிகள் எடுத்த முடிவை நான் மதிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு தானே நீங்க போய் சேர்ந்தாரு. இதுல எங்க திமுக வருது? திமுக சொல்லியிருந்தாலுமே கட்சி நிர்வாகிகள் மாற்றித்தானே சொல்லி இருக்கிறாங்க. இல்ல அப்படி சொல்லி இருந்தா நிர்வாகிகள் வந்து அதை ஏத்துப்பாங்களா? இன்னைக்கு காலகட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரியான முடிவு. ஆட்சியில் பங்கேற்பது அப்படின்றது மிக சரியான முடிவு. இதுல போயிட்டு இப்போ அதுல ஒரு குற்ற உணர்ச்சி எதுக்கு திருமாவுக்கு இருக்குதுன்னே தெரியலங்க. அந்த குற்ற உணர்வுல இருந்து அவர் வெளியில வரணும். இதுல இது தனிப்பட்ட அளவுல நட்பு பாராட்டுறது அப்படின்றது வேற, அவரே சொல்றாரு. இன்னொரு பக்கம் கொள்கை ரீதியாக கட்சியினுடைய நலனுக்காக கட்சி எதுக்காக ஆரம்பிச்சோமோ அந்த இலக்கு மக்களுடைய நலனுக்காக முடிவெடுக்கிறதுன்றது வேற. இந்த வேறுபாடு திருமாவுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அப்படி தெரியும் போது திரும்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம சம்பந்தம் இல்லாம தேவை இல்லாம ஒரு இரலவென்டான விஷயத்தை எதுக்கு இன்னைக்கு பேசணும்? அடுத்து இந்த ஆசை அப்படிங்கிறத பத்தி பேசுறாருப்பா. அதாவது சட்டமன்ற தேர்தல போட்டியிடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா திமுக தலைவர் வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறத சொன்னதுனால நான் அந்த முடிவை வந்து வாபஸ் பெற்றுட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த அமைச்சரவையில இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருந்தாலும் நான் வந்து வேண்டாம், 30 வருடமா நம்ம கூட பயணித்தவங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து நான் வந்து அவரை வன்னியரசு வந்து அமைச்சர் ஆக்குனேன். ஆனா அதெல்லாம் பாராட்டுறதுக்கு மனசு இல்லாம என்னை வந்து ஆசை இருக்குது அப்படிங்கிறது விமர்சன கண்ணோட்டத்தோடயே வந்து கண்மூடித்தனமாக விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, அந்த ஆசை இல்லாதவன் அப்படிங்கிற விஷயத்த மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாருப்பா. அதுதான் அங்கதான் அவரு எப்படின்னா திருமாவளவன் திரும்ப திரும்ப அப்படி பேசுறத பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பார்டரிங் ஆன் ஹிப்பாக்ரசி. அதாவது அவரு இரட்டை வேடம் போடுறாரு, முன்னுக்கு முரணாக பேசுறாரு. அவர் வந்து அந்த ஹிப்போக்ரிட்டா இருக்கிறாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் அந்த பார்டருக்கு கொண்டு போய் அவரை நிறுத்துறாரு. அவர் ஏன் ஆசைப்படுறத தப்புன்னு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. திருமாவளவன் அமைச்சராவதற்கு ஆசைப்பட்டார் அப்படின்னு சொன்னா என்ன தப்பு? திருமாவளவன் துணை முதல்வராகுவதற்கு ஆசைப்படுகிறார் அப்படின்னா என்ன தப்பு? திருமாவளவன் முதல்வராவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது முதல்வராவதற்குமே அவர் ஆசையோடு இருக்கிறார் அப்படின்னா என்ன தப்பு? இதே திருமாவளவன் தான் சொன்னாரு, ஏன் தமிழ்நாடோட நிறுத்துறீங்க, திருமாவளவன் ஏன் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்டவர் தானே. திருமாவளவன் வாய்ப்பு சூழல் வரும்போது அல்லது அதை ஏற்படுத்தி கொண்டு இந்த இந்தியாவினுடைய பிரதமராகவே வருவதற்கு ஆசைப்படுகிறார் அப்படின்னா அது என்ன தப்பு? என்னங்க தப்பு இருக்கு? இது ஏன் இவர் தப்புன்னு ஃபீல் பண்ணணும்? இந்த ஆசைப்படுவது அப்படின்றது இந்த ஓகே இந்த
அம்பேத்கர் இது எல்லாமே அந்த நியோ புத்திசம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. புத்தரை முன்னிறுத்திட்டு இருக்கிறாங்க. புத்தருடைய கொள்கைகள் அதெல்லாம் முதல்ல வரல, ஆசையே துக்கத்திற்கு காரணம் அப்படின்னு அந்த 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 இதுல சொல்லுவாங்க. புத்த மதத்தினுடைய அடிப்படையான தத்துவம் அது. துக்கம், அந்த துக்கத்திற்கு காரணம் ஆசை அப்படின்ட்டு. அந்த ஆசை வேற. அது மத ரீதியாக சொல்லப்படக்கூடிய ஒழுக்கம், மத ஒழுக்கம், பண்பாட்டு ரீதியாக வரக்கூடிய ஒழுக்கம். அந்த ஒழுக்க நெறின்றது வேற. ஓகே, அதுலதான் இந்த சனாதனமுமே வருது. அதுவுமே ஒழுக்கம் தான். அந்த ஒழுக்கம்ன்றது அப்புறம் பண்பாட்டு ரீதியாக தமிழ் பண்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதோடு சேர்ந்து பின்னி பிணிந்ததாக ஒரு ஒழுக்கவியல் இருக்கு. அந்த ஒழுக்கம்ன்றது ஒண்ணு. அடுத்து சட்ட ரீதியாக இந்த மக்களுடைய பிரதிநிதிகள் நிறைவேற்றிய அந்த லெஜிஸ்லேச்சர்ஸ் நிறைவேற்றிய அந்த சட்டங்கள், நம்ம நாட்டுல சட்டங்கள் இருக்குது இல்லையா, அந்த சட்டத்தை கட்டி காக்கக்கூடிய நீதித்துறை இருக்கு. அந்த சட்ட ரீதியாக வரக்கூடிய லீகல் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒழுக்கம் அப்படின்றது இன்னொன்று. மத ஒழுக்கம், மத ரீதியாக வரக்கூடிய ஒழுக்கம் ஒன்று, சட்ட ரீதியாக வரக்கூடிய ஒழுக்கம் அப்படின்றது ஒன்று. இன்னொன்னு அரசியல் அப்படின்னு வரும்போது அந்த ஒழுக்கமே வேறங்க. அது மத ரீதியான ஒழுக்கத்துமே வராது. அதுல இருந்து சில கூறுகள் அங்க உள்ள இருக்கலாம். அது மாதிரி சட்டம்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா, இந்த சட்ட ரீதியாக சொல்லக்கூடிய அந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், அதுல வரக்கூடிய அந்த அது முன்னிறுத்தக்கூடிய அந்த ஒழுக்கம், நீதி கோட்பாடு, அதுவுமே இங்க பொருத்தமில்லாத போயிடும். ஒன்று ரெண்டு அம்சங்கள் இங்க இருக்கலாம். இதை சாணக்கிய நீதி, மேக்கியவல்லியன் நீதி. அரசியல்ன்றது அதிகாரம். இந்த அதிகாரம் யார்கிட்ட கையில போய் இறுதியாக சேருதோ அவங்க செய்ததுதான் சரி, அதுதான் நீதி. அவங்க வழங்கக்கூடியதுதான் நீதி. அவங்க எந்த வழியில போய் அந்த அதிகாரத்தை அடைந்தார்களோ அதுதான் சரியான வழிமுறை. அதுதான் அரசியல். அது ஆரம்ப காலத்துல இருந்து, அரசியல்னு ஆரம்பிச்சதுல இருந்து இன்றைக்கு வரைக்குமே, இன்னைக்கு நவீன இந்த உலக சூழ்நிலையிலையும் மக்கள் ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையிலையுமே அதுதான் நீதியாக இருக்கு. அப்போ அந்த அரசியல் நீதின்றது வேற. திரும்ப இந்த 3 அம்சங்கள் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, 3 வகையான அந்த ரெல்ம்ஸ் இருக்கு. அத போட்டு குழப்பிக்கிறார் அவரு. மத ரீதியாக வந்த அந்த ஒழுக்கம், அது ஏற்படுத்தக்கூடிய குற்ற உணர்ச்சி, அந்த குற்ற உணர்வுல இருந்து அவர் வெளியில வந்தே ஆகணும். அப்படி வெளியில வந்துட்டாரு அப்படின்னா சட்ட ரீதியாக சில விஷயங்களை அணுகிறோம். ஆனா அந்த சட்டமுமே அதிகாரத்துக்கு முன்னால கை கட்டிக்கிட்டு தான் நிக்குது. அதையும் நம்ம பாக்குறோம். அப்போ இந்த அரசியல் அதிகாரம் அப்படின்றத மையப்படுத்துறோம் அப்படின்னா அதனாலதான் நிறைய விஷயங்களை மக்களுக்கு எளிய மக்களுக்கு செய்ய முடியுது அப்படின்ற அந்த கன்விக்ஷன் அவருக்கு இருந்தா, அப்போ அதற்கு என்ன செய்யணுமோ அதை அவர் மேற்கொள்ளணும். அதனால தேவையற்ற இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து திரும்ப வெளியில வரணும் அப்படின்றதுதான் இன்றைக்கு அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால். இப்ப இந்த அரசியல் நீதி அப்படிங்கிற பேசுற விஷயத்துலப்ப அவர் ஒரு 3, அதாவது இந்த வாரத்திலே 5ஆம் தேதி, 7ஆம் தேதி, 11ஆம் தேதி அந்த அவர் பேசின பேச்சுகள், பேட்டிகள்ல 3 நாளும் 3 விதமா பேசுறாரு. முதல் நாள் அதாவது 5ஆம் தேதி பேசுறப்போ பனையூர் பாபு திமுக இணைந்தது தொடர்பா பேட்டி கொடுக்கிறாரு. அவரை இணைத்ததன் மூலமா விசிக திமுக கூட்டணியில இல்ல அப்படிங்கறத திமுக சொல்லுது. நான் கூட்டணியில இல்லங்கிறத சொல்ல, முதல்ல சொன்னது திமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அடுத்ததாக பேட்டியில பாஜகவை எதிர்க்கக்கூடிய, அதாவது கொள்கை எதிரின்னு சொல்லி தாவேகா சொல்லுது. திமுகவும் அவர்களோட உடன்பாடுக்கு இல்ல, பாஜகவை எதிர்க்குது. அப்போ ஓர் அணியில் தாவேகாவும் திமுகவும் இணையலாம் அப்படின்னு சொல்லி திருமா சொல்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. உதாரணத்துக்கு கேரளாவையும் சுட்டிக்காட்டி பேசுறாரு. காங்கிரசும் இடதுசாரிகளும் ஒன்னா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. இது மாதிரி 3 விதமா ஒரு நிலைப்பாட்டோட அவர் பேசுறதுங்கிறத எப்படிப்பா எடுத்துக்கிறது? அதான் மாற்றி மாற்றி திருமாவளவன் பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுங்கிறது இதன் மூலமா வெளிப்பட்டு இருக்குது. அவரு மாத்தி மாத்தி பேசல. அவரு மனசு அலைப்பாயுது. ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றத்துல, ஒரு குழப்பத்துல அவர் இருக்கிறார். தனிப்பட்ட அளவுல he is undergoing a very deep crisis. அவருக்கு உள்ள மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது. அது என்னன்றதை நான் விளக்குறேன். இப்ப திமுகவும் தாவேகாவும் ஓர் அணியில சேரலாம்ன்றாரு இல்லையா, தேசிய அளவுல. இப்போ பாஜக
அணியில பாஜகவை கழட்டி விட்டுட்டு அதிமுக வந்துருச்சுன்னா, இப்போ அந்த அதிமுகவும் ஓர் அணியில சேர்ந்துக்கலாமா? பாஜக அல்லாத உறவு பாஜகல இருந்து அந்த உறவுல இருந்து வெளியில வந்துட்டா அதிமுக, திமுக, தாவேக இவங்க எல்லாருமே ஓர் அணியில இருந்துக்கலாமா? ஏன்னா பாஜக எதிர்ப்பு அப்படின்ட்டு வரும்போது அதான் அவங்க சொல்றாங்க பாஜக எதிர்க்கணும்ட்டு. இப்போ பாஜகவை எதிர்க்கிறதுக்கு தேசிய அளவுல இந்த தமிழ்நாட்டுல மாநிலத்துல எதிரணியில இருக்கக்கூடிய கட்சிகள் கை கோர்த்துக்கலாம், சேர்ந்துக்கலாம் அப்படின்றத சொல்றாரு. அதுக்கு உதாரணங்களை சொல்றாரு. சரி, இன்றைக்கு இந்த விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்போ ஒரு பக்கம் தாவேகாவும் திமுகவும் சேரலாம், தேசிய அளவுல நாட்டினுடைய அதாவது பாரதத்தினுடைய இந்தியாவுடைய நலனை முன்னிறுத்தி ஒண்ணு சேரலாம். அப்ப மாநிலத்துல இருக்கக்கூடிய இந்த அரசியல்ல ஒரு காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே திரும்ப என்னுடைய பிறந்த நாளுக்கு அமித்ஷா இருந்து வாழ்த்து வந்துச்சு அப்படின்றத சொல்றாரு. அது அவ்வளவு சந்தோஷமா சொல்றாரு. அப்ப அந்த கான்டெக்ட்ல என்ன சொல்றாருன்னா, பிரிச்சு பார்க்கணும். ஆள் கூட உறவு வச்சிருக்கிறது, தனி மனிதர்கள் இடையில் இருக்கக்கூடிய உறவு என்பது வேறு, கொள்கை அளவிலான முரண்பாடு என்பது வேறு அப்படின்றாரு இல்லையா? அப்போ பாஜகவை பற்றி சொல்றாரு. இப்ப அவருக்கு பிரச்சனை என்னன்றத கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் என்ன தெரியுமா? தாவேகா கூட்டணிக்குள்ள பாமக வரப்போகுது. அது ஒரு சேலஞ்ச். இரண்டாவது சேலஞ்ச், பாஜகவிற்கு அனுசரணையாகத்தான் தமிழ்நாட்டில் தாவேகாவுடைய ஆட்சி நடக்கும் அப்படின்றதுல விஜய் உறுதியாக இருக்கிறார். அது வெளிப்படையாகவே தெரிவிச்சிட்டாரு. அவரு ரிப்பீட்டடா சொல்லிட்டார். அதாவது கொள்கை எதிரி பாஜக அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா பிராக்டிக்கலா ஆட்சி நிர்வாகம் அப்படின்னு வரும்போது பாஜக மத்தியில இருக்கக்கூடிய அந்த அரசோடு இணக்கமாக தாவேக அரசு செல்லும் அப்படின்றது தெளிவுபடுத்தி இருக்காரு. ஓகே, இப்போ இவருக்கு அது இரண்டாவது சேலஞ்ச். விடுதலை சிறுத்தைகளுக்கு மெயினா என்னன்னா, ஆட்சியில் பங்கு அப்படின்றது இத்தனை காலம் போராடி காத்திருந்து பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு, மிகப்பெரிய ஒரு கொடை, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு. அதை தக்க வைக்கணும். அதுதான் மெயின். இப்ப இதை தக்க வைக்கணும்னா அதுக்கு ரெண்டு விதங்கள்ல இடைஞ்சல் இருக்கு, சேலஞ்ச் இருக்கு. ஒண்ணு பாமக வடிவத்துல வருது, இன்னொன்னு பாஜக வடிவத்துல இருக்கு. இதை எப்படி சரி கட்டுறது அப்படின்றதான் அவருடைய கிரைசிஸ். இன்னைக்கு அவருடைய போராட்டமே இதுதான். இதுக்குதான் ஒவ்வொரு இடத்துலயும் அப்படி இப்படி இப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன செய்யணும்னா, திரும்ப துணிஞ்சு அவங்களுடைய கட்சிக்காரனோட சேர்ந்து பேசி பாமக உள்ள வந்தா சோ வாட், வந்தாலும் நம்முடைய இலக்கு என்ன? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அதை எப்படி இன்னும் சிறப்பு, அதை எப்படி வலுப்படுத்துறது, அதை பயன்படுத்தி எப்படி மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யறது, 4 பேர் எப்படி 4 காசு சம்பாரிச்சுக்கிறது அப்படின்ற அது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம பாசிட்டிவாவே சொல்லுவோம். மக்களுக்கு ஒரு 4 நல்ல காரியம் நடக்கணும், அதுக்கு இதை பயன்படுத்தணும். அப்ப இப்ப இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். திரும்ப அமைச்சரவைகளை சேரணும், துணை முதலமைச்சர் ஆகணும், இடைத்தேர்தலில் போட்டியிடணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப தாவேகாட்ட பேசணும், நெகோசியேட் பண்ணணும், அவங்களுக்கு ஏற்றது மாதிரி செய்யணும். இப்ப இதைத்தான் அவங்க போக்கஸ் பண்ணணும். அப்படி போக்கஸ் பண்ணும்போது இந்த கூட்டணிக்குள்ள இன்னொரு கட்சி வர்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க கேள்விக்கு எழுப்பிக்கிறணும். பாமக இருந்தா இருக்கட்டும், பாமக கூட நம்ம கூட்டணி சேரல, பாமக இந்த கூட்டணியில இருக்கு, அவங்களும் அமைச்சரவையில பங்கு பெறாங்க. சப்போஸ் ஒரு விஜய் முடிவு செய்து அவங்களுக்கு ஒரு 2 அமைச்சர் போஸ்ட கொடுக்குறாரு. இவங்க இப்ப சௌமியா அன்புமணி சூப்பரான ஆளுமை, அவங்களுக்கு ஒரு அமைச்சரவை, ஆக்சுவலா அவங்களுக்கு எல்லாம் ஒரு அமைச்சர் பதவியை கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து அவங்களும் அமைச்சரவையில பங்கு பெறாங்க அப்படின்னா அதனால என்ன பிரச்சனை, என்ன வரப்போகுது? விடுதலை சிறுத்தைகளுடைய அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்றதுக்கு எந்த விதத்துல பங்கம் வரப்போகுது? இந்த கேள்வி அவங்க எழுப்புனா அந்த பிரச்சனையை, பாமக பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம், அதை டேக்கிள் பண்ணலாம், அதை ரிசால்வ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி பாஜக
புது எப்படி தமிழக அரசியல் வந்துங்கிறது மாறிடுச்சு. இத்தனை வருடம் இருந்ததே இல்ல. இப்ப மாறிடுச்சு அப்படிங்கிறாரு. இப்ப பாமகவும், விசிகவுமே வந்து இதுவரையே எதிரெதிரா இருந்தாலும், இப்ப ஒரு ஒரே அமைச்சரவையில பங்கேற்கிறது மூலமா வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல வந்து முன்னெடுத்து செல்லலாம்ல. அந்த ஒரு முடிவு கூட இவர் எடுக்கலாம்ல. ஆமா கண்டிப்பா அதத்தான். அதாவது தமிழ்நாட்டுல தீய சக்தி தூய சக்தி அப்படின்ற அந்த முரண்பாடு, அந்த மோதல், தாவேகாவும் திமுகவும் தமிழ்நாட்டுல தீய தூய சக்திகளாக மோதிக்கொண்டிருப்பவர்கள் தேசிய நலன் வரும்போது ஒரே அணில இந்தி பிளாக்ல சேரலாம், சேரணும் அப்படின்னு இவர் விருப்பம் தெரிவிக்கிறாரு. அதே இது லாஜிக்கு தமிழ்நாட்டு அளவுல தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக இந்த ஆட்சி நல்ல ஆட்சி அமையணுன்றதுக்காக இந்த பாமகவும் விசிகாவும் ஓர் அணியில சேர்றதுல பங்கெடுத்துக்கிறது என்ன என்ன பிழையாயிட போகுது? அவருடைய லாஜிக்கே தான். அதாவது அடுத்த லெவலுக்கு நம்ம இப்ப சொல்றோம். அதனால இந்த டீம் பாஜக கூட இது தாவேகா அனுசரணையாக செய்ய போகுது அப்படின்னா நை 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 நைன்ட்டு ஏன் எல்லாத்தையுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கணும்? இந்த விடுதலை சிறுத்தைகள் எல்லா செயல் திட்டங்களையும் விமர்சிக்கணும் அப்படின்ற அவசியம் என்ன? அது இடதுசாரிகள் விமர்சிக்கட்டுங்க. நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நீங்க எதுக்காக இந்த ஆட்சியில பங்கெடுத்திருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. அதுல போக்கஸ் பண்ணுங்க. அதுல இடைஞ்சல் வருதா? அதுக்கு இந்த பாஜக கூட நல்லுறவு வச்சுக்கிறது, அதாவது தாவேகா நல்லுறவு வச்சிருக்கிறதுன்றது நீங்க உங்களுடைய செயல்பாடுகளுக்கு குறுக்க வருதா அப்படின்னா நீங்க வந்து அதை எடுத்து சொல்லுங்க. அது சொல்லக்கூடிய போரம் ஒண்ணு இருக்கு. பொதுவெளிக்கு வரது தேவையில்லையே. நீங்க அமைச்சரவை கூட்டத்துல அதை பத்தி பேசுங்க, முதலமைச்சர்கிட்ட அதை பத்தி சொல்லுங்க. இல்ல அது மாதிரி அதை சால்வ் பண்ணிக்க முடியும், பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக்க முடியும். இப்ப அதனால ரெண்டுமே அரசியல்னு வரும்போது பிரச்சனைகள் இல்லை. ஆனா அவரு நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த 3 விதமான ஒழுக்க நெறிகள் இருக்கிற ரெல்ம்ஸ் அதை போட்டு உழப்பிக்கிறார். இந்த மத ஒழுக்கவியலையும் சட்ட ஒழுக்கவியலையும் அரசியலுக்குள்ள மனு இதுக்கு சாணக்கிய நீதிக்குள்ள கொண்டு வந்து உழப்புறாரு. இந்த மாக்கியவல்லியன் நீதி அதுக்குள்ள கொண்டு வந்து உழப்புறாரு. அதுல இருந்து மீண்டு வந்துட்டா சரியா போயிடும் தான் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து இந்த கலைஞருக்கு பேனா சின்னம் வைத்தால் உடைப்பேன் என்று பேசியவரோடு கொஞ்சி கொலாவி பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அவங்களா வந்துட்டு பொது வேட்பாளரா நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவங்கள ஆதரிக்கிறாங்க. திரும்ப வந்து இப்ப எதிரி ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாருப்பா. அதான் இதுல எப்படின்னா ஒரு ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துறாருப்பா. இப்ப சீமானுக்கு பேசுறதுக்கு இப்ப 4 பேர் இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு பாத்தீங்களா? அதே மாதிரி இப்ப திருமாவை முன்னிறுத்தி பொது வேட்பாளரா முன்னிறுத்துங்க. அவரை வந்து தொகுதியில, அதாவது பொது வேட்பாளர் முன்னிறுத்துறது அப்படின்னா இவங்க தாவேகா சைட்ல இருந்து அந்த முன்னெடுப்பு வந்து அவரை வேட்பாளரா நிறுத்தி திருமாவை ஜெயிக்க வச்சு அவருக்கு அமைச்சரவையில துணை முதலமைச்சராக துணை அமைச்சராக துணை முதல்வர் தானே, துணை முதல்வராக அவருக்கு முதல்வர் ஆகுறதுக்கான தகுதியும் திறமையும் இருக்கு, வாய்ப்புகளும் கூட கூடி வருவதற்கான சூழல் இருக்கு. அதனாலதான் நான் இந்த சின்ன உளப்படியா போயிடுச்சு. அப்ப துணை முதல்வராக அவரு வர்றதுக்கு பேசணும், யார் பேசல, பெரிய அளவுல அந்த பேச்சு வரல அப்படின்ற அந்த ஆதங்கம் அவருக்கு இருக்கு. அதைத்தான் அவர் வெளிப்படுத்துறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போ விடுதலை சிறுத்தைகள் வெளிப்படையாகவே இதை பேசலாம். அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க நெகோசியேட் பண்ணுங்க, வெளிப்படையாவே கேளுங்க. வாய் விட்டே கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்கு? எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்ட்டு தாவிக்காவோட கேளுங்க. ஆனா அந்த மாதிரி கேட்கறது எங்க போராடலாம் வந்து புலம்பிதான் தள்ளுறாரு. அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா விரக்தியில போற பக்கம் புலம்பி தள்ளுற மாதிரிதான் இருக்குது அவருடைய செயல்பாடு. ஆமா, அதத்தான் அவர் செய்யணும். இப்ப சீமானுக்கு ஒண்ணும் பெருசா அவங்களும் நடந்துக்கல. அடுத்து ஒரு குடும்ப விழாவுல சந்திச்சிருக்கிறாங்க, சந்திச்சு அவங்க பேசி இருக்கிறாங்க. இப்ப இதே தானே திரும்பவும் நடந்திருக்குது இல்லையா? பிறந்த நாளைக்கு அமித்ஷாவே, அதாவது இவங்களுடைய முதல் எதிரி பாஜக, அவங்கள்ட்ட இருந்து அந்த பாஜகவுடைய ரெப்ரசன்டேஷனாக இருக்கக்கூடியவர், பெர்சானிபிகேஷனாக இருக்கக்கூடியவர் அமித்ஷா. அவர்கிட்டயே இவர் வந்து பேசிடுறாரு, பிறந்த நாள் வாழ்த்து பெறுறாரு. அதுக்கு நியாயமும் அவர் சொல்றாரு. அப்படித்தான் இதையும் புரிஞ்சுக்கணும். சீமா வந்து அவங்க சந்திச்சாங்க, பேசினாங்க, கொஞ்சம் குழாடுறாங்க அப்படின்றது எல்லாமே ஒரு பொது வெளியில பொது நிகழ்வுல நடக்கக்கூடியது. அதையும்
அரசியல் கொள்கை கோட்பாடு அப்படின்றதையும் குழப்பிக்கிற தேவையில்லை அப்படின்னு இவர் தான் சொல்றாரு, திருமா சொல்றாரு. அந்த லாஜிக்கை எல்லாத்துக்குமே பயன்படுத்தணும் அப்படின்றத நம்முடைய வேண்டுகோள். நம்முடைய கருத்து இது சம்பந்தமாக வேறையாக இருக்கு, அதை நம்ம இப்ப உழப்ப வேண்டாம். திருமா சொன்னதை தான் நம்ம இப்ப அப்ளை பண்றோம். அப்படி பார்க்கணும். ஆனா அந்த ஆதங்கம் இருக்கு. அதை நம்ம தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே வர்றோம். திருமா அமைச்சரவையில் பங்கெடுப்பதற்கு தகுதியும் திறமையும் உள்ளவர். அவர் ரொம்ப சிறப்பாக செய்வாரு. நம்ம ஒரு கட்டத்துல சொன்னோம், முதலமைச்சர் விஜயை விடவுமே அவர் சிறப்பாக செய்யக்கூடிய அந்த அளவிற்கு கெப்பாசிட்டி இருக்கு முதல்வராக செயல்படுறதுக்கு அப்படின்றதையுமே நம்ம சொல்லி இருக்கிறோம். அதனால அவரை மற்றவங்க எல்லாரும் கூட இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்டுகள் முன்னிறுத்தலாமேங்க. அவங்க அமைதியா இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த பொறாமைப்படுறாங்க அப்படின்ட்டு கம்யூனிஸ்டுகளை தான் அவர் சொன்னாரோ? அப்படி அதற்கான முன்னேற்பாடு இவரும் செய்யணும்லப்பா. இவர் சும்மா புலம்பிக்கிட்டே இருக்கிறதுல நீங்க விஜய்க்கு சொல்லுவீங்களா அவர் காரியக்காரத்தனமா இருக்கிறாரு அப்படிங்கறத. ஆனா திரும்ப வந்துட்டு ஏற்கனவே ஒரு வாய்ப்பு வந்ததையும் தவற விட்டுட்டாரு. இப்ப இந்த புலம்பி தள்ளிட்டு இருக்கிற பிரயோஜனம் இல்லாம அதற்கான முன் ஏற்பாடுகள் ஏதாவது செய்தா அதை புடிச்சுக்கிட்டு மேல வரலாம்ல அவரு. ஆமா ஆமா, கண்டிப்பா அது செய்யணும். அது வெளிப்படையாக அவர் பேசணும். ஆசைப்படுவது தவறு இல்லை, ஆசைப்படுவது குற்றம் இல்லை, அதில் ஆசைப்படுவதில் குற்ற உணர்ச்சி தேவையில்லை அப்படின்றத நம்ம திரும்பவும் வலியுறுத்தி சொல்றோம். அவர் ஆசைப்படட்டும், ஆசைப்படுற அந்த ஆசைப்படுறத அவருக்கு தெரியுது, அதை வெளிப்படுத்துங்க. அதை வெளிப்படுத்தலாம். அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. யாரும் தப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறவங்க யாருன்னா, நீங்க காலகாலத்துக்கும் அடிமையாகவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கதான் அதை விமர்சனம் பண்ண போறாங்க. அவங்கள நீங்க உதாசீனப்படுத்திடலாம், அல்லது அவங்கதான் உங்களுக்கு சேலஞ்சா இருக்க போறாங்க. அவங்களதான் நீங்க டேக்கிள் பண்ண போறீங்க. அப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய ஆட்சி அதிகாரம் உங்க கைக்கு வரணும். வரட்டும். நீங்க கேட்டு பெறுங்க. இப்ப அவரை இந்த மாதிரி கேட்கிறாரு அப்படின்னா அவரை சப்போர்ட் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல மக்கள் கண்டிப்பாக இருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் ஏகோபித்த ஒரே குரல்ல எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஆனா வலுவான ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்ற அந்த உத்தரவாதத்தை நம்ம கள ஆய்வு மூலமாக பெற்ற தரவுகள் அடிப்படையிலேயே நம்ம சொல்ல முடியும்.